சந்தை கீழே போகும்போது நம்மளோட முதலீடுகளுக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் இருக்குல்ல. ஆனா அந்த சரிவிலேயே லாபம் பார்க்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு சூப்பரான முதலீட்டு யுக்தியை பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆமாங்க, இது எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்விதான். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் மார்க்கெட் இறங்கும்போது அப்படியே கரைஞ்சி போடக்கூடாது இல்லையா? சரி, இந்த சவாலை எப்படி ஜெயிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. பொதுவா நம்ம பார்க்குற ஃபண்டுகள் எல்லாமே லாங் ஒன்லிங்கிற ஒரே ஒரு வழியில தான் போகும். அப்படின்னா என்னன்னா, ஸ்டாக்ஸ் விலை ஏறும் நினைச்ச வாங்குறது மட்டும்தான். இதனால என்ன ஆகும்? மார்க்கெட் எப்பெல்லாம் கீழே வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம போர்ட்ஃபோலியோவும் சேர்ந்து கீழே வரும். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான மாற்று வழி இருக்கு. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டையே ஒரு புது ஆங்கிள் பார்க்க வைக்கிற லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி. வாங்க, அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? எப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க. உங்க ஃபேவரட் டீம் ஜெயிக்கணும்னு பெட் கட்டுறீங்க. அதே சமயம் அவங்களோட ஆப்போசிட் டீம் தோக்கணும்னு இன்னொரு பெட் கட்டுறீங்க. அதாவது நீங்க ரெண்டு பக்கமும் ஆடுறீங்க. அதே கான்செப்ட் தான் இதுவும். விலை ஏறும்னு நினைக்கிற ஸ்டாக்ஸை வாங்குறது, அதே நேரத்துல விலை இறங்கும்னு நினைக்கிற ஸ்டாக்ஸ் மூலியமாவும் லாபம் பார்க்கறது. லாங் போறதுன்னா அப்படியே ஒரு கால மாதிரி பங்கு விலை மேல பாயும் நம்பி வாங்கறது. இன்னொரு பக்கம் ஷார்ட் போறது ஒரு கரடி மாதிரி, அதாவது ஒரு பங்கு விலை நல்லா சரிஞ்சு கீழே போகும்போது அதுல இருந்தும் ஒரு லாபத்தை பார்க்கறது. பாருங்க, இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜியோட மையக்கருத்தே இந்த ஒரு வரிதான். ரெண்டு பக்கமும் ஆடுங்கள். ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் மேல போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, வாய்ப்பு ரெண்டு பக்கமும் இருக்குங்கிறது தான் இதோட பிலாசபி. ஓகே, இந்த லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜியை நாம எங்க சரியா பயன்படுத்தலாம்? வாங்க, நல்லா வளர வாய்ப்பு இருக்க ஒரு ஸ்பெஷலான மார்க்கெட் செக்மெண்ட்டை பத்தி இப்ப பாப்போம். நாம இப்ப பேச போறது SMID கேப் ஸ்டாக்ஸ் பத்தி. அப்படின்னா ஸ்மால் மற்றும் மிட் கேப் கம்பெனிகள். அதாவது இந்தியாவோட டாப் 100 பெரிய கம்பெனிகளுக்கு வெளியிருக்கிற நிறுவனங்கள். இந்த கம்பெனிகள் தான் நாளைக்கு பெரிய ஜாம்பாவன்களா வரப்போகுதுன்னு அனலிஸ்ட்ஸ் எல்லாம் நம்புறாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஃபண்ட் 25% வரைக்கும் அன்ஹெட்ஜ்டு ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுக்க முடியும். சிம்பிளா சொன்னா, எந்த ஒரு சேஃப்டி நெட்டும் இல்லாம ஒரு பங்கு விலை குறையும்னு நேரடியா பெட் கட்டுறது. இது ரொம்பவே தைரியமான ஒரு மூவ். அதுதான் இந்த ஃபண்டை மற்ற ஃபண்டுகளிலிருந்து தனியா காட்டுது. சரி, இதனால நம்ம பணத்துக்கு என்ன பெனிஃபிட்? ஒன்று, நம்ம போர்ட்ஃபோலியோவோட வேல்யூல வர பயங்கரமான ஏற்ற இறக்கங்கள், அதாவது வாலட்டிலிட்டி குறையும். 2, மார்க்கெட் சரியும் போது நம்ம முதலீடுகளுக்கு ஒரு நல்ல குஷன் கிடைக்கும். 3, ஸ்டாக்ஸ் விலை இறங்கும் போதும் பணம் சம்பாதிக்க ஒரு புது வழி திறக்குது. இப்படி கிடைக்கிற எக்ஸ்ட்ரா வருமானத்தை தான் டெக்னிக்கலா ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி இருக்கிற பிரெயின் எது? இதை இயக்குற டெக்னாலஜி என்ன? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் ஆக்டிவ் இன்வெஸ்டிங். இது ஒரு மாதிரி ஹைபிரிட் மாடல்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மிஷினோட ஸ்பீடு, அதோட டேட்டா அனாலிசிஸ் பவர். இன்னொரு பக்கம் பல வருஷ அனுபவம் இருக்கிற போர்ட்ஃபோலியோ மேனேஜர்களோட மனுஷ மூளை. இந்த முழு சிஸ்டத்தோட இதயமே குவாண்டமைன்கிற ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் தான். இதை ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க. டேட்டா, ரிஸ்க், என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு எல்லாத்தையும் இதுதான் ஒன்னா இணைக்குது. இந்த குவாண்டமைன் பிளாட்ஃபார்மோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. 1995ல் ஒரு சாதாரண வீட்டு பிசியில் ஆரம்பிச்சது. அப்புறம் .com கிராஷ், 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், ரீசெண்டாக வந்த கோவிட்னு ஒவ்வொரு பெரிய மார்க்கெட் சரிவுல இருந்தும் பாடம் கத்துக்கிட்டு தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிச்சு. அதாவது இந்த சிஸ்டம் ஏதோ ஏசி லேப்ல உருவாக்கப்படல, நிஜமான மார்க்கெட் நெருக்கடியோட தீல புடம்போட்ட தங்கம் மாதிரி. சரி, இந்த சிஸ்டம் எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 70%, எஸ் 70% ஹை ஃப்ரீக்வன்சி அனலிட்டிக்ஸ்லேருந்து தான் வருது. இது என்ன காட்டுதுன்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜியையும் ரியல் டைம் டேட்டாவையும் இந்த ஃபண்டு எந்த அளவுக்கு நம்பி இருக்கணும் தான். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி அனலிட்டிக்ஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா, செகண்டுக்கு செகண்ட் மார்க்கெட்ல விலை ஏறி இறங்குதில்ல, அதை அனலைஸ் பண்ணி கரெக்டான டைம்ல முடிவெடுக்க உதவுறது தான் இது. ஸ்டாக் மார்க்கெட்டோட பல்ஸை செக் பண்ற மாதிரி. சரி, இதெல்லாம் தியரி. பிராக்டிக்கலா ரியல் வேர்ல்ட்ல மார்க்கெட்டோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம போர்ட்ஃபோலியோக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னு இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, மார்க்கெட் பலவிதமா இருக்கும் இல்லையா? ராக்கெட் வேகத்துல போற ஒரு புல் மார்க்கெட்ல இந்த ஃபண்ட் மற்ற ஃபண்டுகளை விட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. எப்போ மார்க்கெட் சரியுதோ, ரொம்ப வாலடைலா இருக்கோ, இல்ல ஒரு கரடி சந்தை, அதாவது பேர் மார்க்கெட்குள்ள போகுதோ, அப்போதான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு ஹீரோ மாதிரி செயல்படும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியோட நோக்கம் 2 தான். 1, மார்க்கெட் இறங்கும் போது நம்ம பணத்துக்கு ஒரு சேஃப்டி குஷன் கொடுக்கறது. 2, அதே இறக்கத்துல இருந்தே லாபம் சம்பாதிக்க வாய்ப்புகளை தேடுறது.